எங்கள் கடையில் 4 சேல்ஸ்மேன் இருக்கோம். 4 பேரும் மொபைலை யூஸ் பண்ணணுமா, ஸ்மார்ட் ஃபோன் வேணுமா 4 பேர்த்துக்கும் அப்படின்னா 4 பேர்த்துக்கும் தேவையில்லை. ஒரு டியூட்டிக்கு ஒரு சேல்ஸ்மேன் இருந்தாலே போதும். அந்த ஒரு சேல்ஸ்மேனோட மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு க்ளோசிங் ஸ்டாக் போட்டு சப்மிட் கொடுத்துட்டோங்கன்னா அடுத்த நாள் காலையில் அடுத்த சேல்ஸ்மேன் வரும்போது அவங்க ரிஃப்ரெஷ் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நாளைக்கு ஓப்பனிங் பேலன்ஸாக வந்துடும். ஸோ அவங்க காலையில் வந்து ஒரு வாட்டி ஓப்பனிங் பேலன்ஸ் எழுத வேண்டிய தேவையில்லை. இன்னொன்று, இதோட டீட்டெயிலு காலையில் ஓப்பனிங் பேலன்ஸ் எழுதும்போது ஒரு சில தடவை ஏதாவது டீட்டெயிலை மிஸ் பண்ணிவிட்டு எழுதுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மேனுவலாக பண்ணும்போது. ஆனால் நம்ம ஆப்பில் டைரெக்டாக போடும்போது இன்னைத்த க்ளோசிங் பேலன்ஸ் என்ன இருக்கோ அந்த க்ளோசிங் பேலன்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸாக வந்துடும். அதே மாதிரி நைட்டு க்ளோசிங் ஸ்டாக் முடிக்கும்போது ஏதாவது சரக்கை மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோசிங் ஸ்டாக் போட்டிங்கனாலும் அப்ளிகேஷனே கேட்கும், நீங்கள் இந்த சரக்கை கேட்காம இருக்கீங்க, அதை என்ட்ரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் ஏதாவது ஐட்டத்தை மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணாலும் அது திருப்பி உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணலாம்.